la! Your dream vacation to Vietnam starts from rupees 39,999 only with GT Holidays, South India's #1 travel brand. Taste Daily. Taste the Daily. ஈரானை இஸ்ரேல் அட்டாக்கே பண்ணலாம். ஆனால் ஈரான் தான் இஸ்ரேல் மேல கையை வச்சிருக்கு. 151 ஏவுகணைகளை ரீசெண்டா விட்டாங்க. இதே போன்ற ஏவுகணை தாக்குதல் ஒன்றை இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் ஈரான் மேற்கொண்டது. ஸோ 2 தடவை ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியிருக்கு. ஈரான் ஏன் தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னா, இஸ்ரேல் யார் யாரோடலாம் மோதி கொண்டு இருக்கிறதோ ஹமாஸ் தவிர மற்ற எல்லாமே ஈரானுடைய நிழற்படைகள் தான். இப்போ முழுக்க இந்த நிழற்படையை ஏவி விட்டு நிழற்படை துவம்சம் செய்யப்பட்டு கொண்டு இருக்கிற சூழ்நிலையில ஈரான் கையை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு அவங்க சும்மாவே இருந்தால் ஈரானுடைய இமேஜ் என்ன? அப்ப ஈரானும் உள்ள இல்ல ஆகணும். அதனாலதான் அவங்க ஒரு 151 ஏவுகணைகளை வீசி அவங்க தாக்குதல் நடத்தினாங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ ஈரான் ஒரு தவறு செஞ்சிருக்கு, இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்தியிருக்கு. அதனால இப்ப திருப்பி தாக்குதல் நடத்துவதற்கான எல்லா உரிமைகளையும் இஸ்ரேல் பெற்று இருக்கிறது. அந்த உரிமையை பயன்படுத்தி எப்படியாவது அணு ஆயுத தயாரிப்பு மையத்தை அழித்து விட வேண்டும் அப்படிங்கிறது அமெரிக்காவுடைய திட்டமாகவும் இருக்கும், இஸ்ரேலுக்கான திட்டமாகவும் இருக்கும். ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் கோலால சீனிவாஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். 3ஆம் உலகப் போர் ஒரு சூழக்கூடிய ஒரு அபாயம் இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. குறிப்பா இந்த இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான, இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் அதுக்கப்புறம் இஸ்ரேல் வெர்சஸ் ஹிஸ்புல்லான்னு சொல்லிட்டு நீண்டு கொண்டே போகிறது. இப்போ இதுல நடக்கக்கூடிய டெவலப்மெண்ட்ஸ் நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இது எதை நோக்கி போகுதுன்னு பாக்குறீங்க? 3ஆம் உலகப் போர் மூடுமா அப்படிங்கிற கேள்வி இந்த சமூக ஊடகங்கள்ல அப்புறம் ஊடகங்கள்ல பரவலாக பேசப்படுகிறோம். அது ஒரு ஃபேன்சியான ஃப்ரேஸ் மாதிரியா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது அடிப்படையில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, இப்போ வரைக்கும் நடந்து கொண்டு இருப்பது முதல்ல போரே கிடையாது, கான்ஃப்ளிக்ட் தான், மோதல் தான். இப்போ உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கு இடையில் நடந்து கொண்டு இருப்பது போர். ஆனால் இப்போ நடந்து கொண்டிருப்பது மோதல். ஒரு குறிப்பிட்ட தேசம் சில குழுக்களுக்கு எதிரான மோதலில் ஈடுபட்டு வருகிறது. ஹமாஸுங்கிற ஒரு குழுவோட, ஹிஸ்புல்லாங்கிற ஒரு குழுவோட, அதே போல் ஏமன்ல இருக்கக்கூடிய ஹூதிஸ் அப்படிங்கிற அந்த குழுவோட இந்த மாதிரியா மோதலில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறது. அதனால தான் அஃபிஷியலாக சொல்கிறப்போ இந்த மாதிரி இப்போ இந்த மோதல் நடந்து கொண்டு இருக்க பகுதியை கூட வார் ஜோன்னு சொல்கிறதில்ல, கான்ஃப்ளிக்ட் ஜோன் அப்படின்னு தான் சொல்கிறோம். அதனால முதல்ல இது போரே கிடையாது. இது போராக இருந்தால் தானே அடுத்த கட்டத்தை 3ஆம் உலக போரா 4ஆம் உலக போரா. முதல்ல போரே கிடையாது இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கிற ஒன்று. 2வது, 3ஆம் உலக போர் மூழுவதற்கான வாய்ப்பே கிடையாது. அந்த மாதிரியான ஒரு போர் மூடணும்னா அது என்ன மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் நமக்கு தேவைப்படும், என்னென்ன ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே, சீனாவோட எல்லா நாடுகளுக்கும் முரண்பாடு இருக்குது, இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் ஆகலை. தென்கிழக்கு ஆசியாவில் நிறைய நாடுகளுக்கும் சீனாவுக்கு இடையில் பிரச்சனை இருக்குது. இப்போ அண்மையில் பிரதமர் போயிட்டு வந்த புருனை, அந்த புருனைக்கு சொந்தமான இடத்த கூட சீனா தென் சீன கடலில் இருக்கக்கூடிய பகுதி தனக்கு சொந்தங்கிறது. அதே போல் பிலிப்பைன்ஸுக்கு சொந்தமான இடத்த சீனா சொந்தம் கொண்டாடுகிறது. மலேசியாவுக்கும் சீனாவுக்கு இடையில் பிரச்சனை இருக்குது. இப்படியெல்லாம் இதே போல் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கு இடையில் பல்வேறு விதமான முரண்பாடுகள் இருக்குது. ஆக சீனாவுக்கு மணி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குவாடுங்கிற ஒரு பாதுகாப்பு அமைப்பே அமெரிக்கா உருவாக்கி வச்சுருக்காங்க. அந்த குவாடில் இந்தியா இருக்குது, ஜப்பான் இருக்குது, ஆஸ்திரேலியா இதாக இருக்குது. அதே போல் ஆஸ்திரேலியாவுக்கும் சீனாவுக்கு இடையில் பிரச்சனை இருக்குது, ஜப்பானுக்கும் சீனாவுக்கு இடையில் பிரச்சனை இருக்குது. இவ்வளோ இருக்குது. இப்போது சீனாவுக்கு அமெரிக்காவுக்கு இடையில் ஒரு பெரிய போர் மூடுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ சீனாவுக்கு சப்போர்ட்டாக ரஷ்யா, வடகொரியாலாம் போகலாம், அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டாக பல நாடுகள் வரலாம். அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் அது உலக போர் அப்படிங்கிற இடத்தை நோக்கி போகும். இது ஒரு மோதல். இந்த மோதல் இப்போ நடந்து கொண்டு இருக்கிற அந்த மோதல்லையே நீங்கள் பாருங்கள், காசா பக்கத்தில் ஃபுல்லாக அந்த போர், பாலஸ்தீனில் காசா ஸ்ட்ரிப்பில் மட்டும்தான் அந்த போர், பாலஸ்தீன் முழுமைக்கும் கூட இந்த இந்த மோதல் நடக்கலை. நீங்கள் அதே போல் தெற்கு லெபனானில் ஹிஸ்புல்லாக்களோட மோதல், ஆனால் லெபனான் முழுமைக்கும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் லெபனானில் இருக்கக்கூடிய லெபனானுடைய அதிகாரப்பூர்வ இராணுவம் இருக்குல்ல,
லெபனான் அரசுக்கு அந்த அரசுக்கு சொந்தமான இராணுவத்துக்கு இஸ்ரேலுக்கு இடையில கூட மோதல் கிடையாது. தெற்கு லெபனான்ல இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாங்கிற குழு எந்த இடத்துல அதிகமா இருக்கோ அந்த இடத்துல மட்டும் ஒரு மோதல் நடந்து கொண்டு இருக்கிறது. இதே போலதான் இப்ப ஏமன்ல இருக்கக்கூடிய ஹவுதிஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு எதிராக மட்டுமே தான். மற்றபடி ஏமன் அரசுக்கு எதிராக ஏமன் நாட்டுக்கு எதிராக எதுவும் நடக்கல இப்ப வரைக்கும். அதனால சில குழுக்கள் மீதான மோதலாக இது இருக்கிறது. இதுல இப்போ வரைக்கும் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஈரானை இஸ்ரேல் அட்டாக்கே பண்ணல. இப்போ சில மாதங்களுக்கு முன்னால ஈரான்ல இருந்த ஹமாஸினுடைய தலைவர் ஹனியை இஸ்ரேல் வந்து டாக்டிக்கலா போட்டு தள்ளினாங்க. அப்பவும் கூட அதை தனிநபரை களை எடுத்தாங்களே ஒழிய அந்த தேசத்தின் மீதான தாக்குதல் சொல்ல முடியாது. ஆனால் ஈரான் தான் இஸ்ரேல் மேல கையை வச்சிருக்கு. 151 ஏவுகணைகளை ரீசெண்டா விட்டாங்க. பெரிய பாதிப்பு இல்லை, ஆனால் ஏவுகணை தாக்குதல் நடந்திருக்கு. இதே போன்ற ஏவுகணை தாக்குதல் ஒன்றை இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் ஈரான் மேற்கொண்டது. இஸ்ரேல் வந்து கொஞ்சம் அமைதியாக அடக்கி வாசிச்சாங்க. அது வேற ஒரு டயத்தில் ரிட்டாலியேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ 2 தடவை ஈரான் வந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியிருக்கு. இப்போ கடைசியாக இப்போ ஒரு 181 ஏவுகணைகள் கொண்டு அவங்களுடைய அந்த பாலிஸ்டிக் மிசைல்ஸை அதை வச்சு இவங்க தாக்கியிருக்காங்க. இந்த தாக்குதல் முடிஞ்சதும் உடனடியாக நடந்த கேபினட், அதாவது வார் கேபினெட்டில் நெத்தன்யாகு பேசுகிறப்போ ஈரான் மிகப்பெரிய தவறு செய்து விட்டது, அதற்கான பதிலடி தரப்படும், அதற்கு மிகப்பெரிய விலையை ஈரான் கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இப்போ இதனுடைய தொடர் விளைவாக என்ன நடக்கும் அப்படின்னா, அதாவது ஈரான் தன்னுடைய நாட்டில் அணுகுண்டு தயாரிக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது. அதற்கான அணு ஆயுத தயாரிப்பு மையம் ஒன்றை அது உருவாக்கி இருக்கிறது. அது ஒரு அட்டாமிக் பாம்பு ஒன்று, அந்த நியூக்ளியர் டிவைஸை உருவாக்குறதுக்கான சாத்தியங்கள்ல 90% முடிஞ்சிருச்சுங்கிறாங்க. இன்னும் சிறிது காலத்துக்குள்ள அது வந்து ஒரு ஆட்டம் பாம்பை உருவாக்கி விடும். அப்படி உருவாக்கினா அது 2வது இஸ்லாமிய பாமாக இருக்கும். ஒன்று பாகிஸ்தான் வந்து நியூக்ளியர் கேப்பபிள் கண்ட்ரி. அதற்கு அடுத்தது ஈரானுடையதாக இருக்கலாம். பாகிஸ்தானுடைய குண்டு ஒரு சன்னி முஸ்லிம்ஸ் குண்டுனா இது ஷியா குண்டாக இருக்கும். ஸோ இப்படி ஒரு இதை அச்சீவ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. இதுக்கு எதிராகத்தான் அமெரிக்கா பலமுறை தடைகள் விதிச்சிருந்தது, சாங்ஷன்ஸ் விதிச்சிருந்த பொருளாதார தடை எல்லாம். இப்போ என்னன்னா, தெரிஞ்சோ தெரியாமலோ ஈரான் வந்து ஒரு தவறு செஞ்சிருக்கு, இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்தியிருக்கு. அதனால இப்ப திருப்பி தாக்குதல் நடத்துவதற்கான எல்லா உரிமைகளையும் இஸ்ரேல் பெற்று இருக்கிறது. தாக்குதல் நடத்தலைன்னா ஓகே, நடத்திட்டாங்க. இப்ப திருப்பி அடிக்கிறதுக்காக பதிலடி தருவதற்கான சகல உரிமையும் இஸ்ரேலுக்கு உண்டு. அந்த உரிமையை பயன்படுத்தி எப்படியாவது இந்த அணு ஆயுத தயாரிப்பு மையத்தை அழித்து விட வேண்டும் அப்படிங்கிறது அமெரிக்காவுடைய திட்டமாகவும் இருக்கும், இஸ்ரேலுக்கான திட்டமாகவும் இருக்கும். ஏன்னா அதற்கான தகுதியான ஒரு காரணங்களை தான் இத்தனை காலம் தேடிட்டு இருந்தாங்க. இப்போ அத்தகைய ஒரு காரணத்தை ஈரானே தங்கத்தாம்பாளத்தில் வச்சு இஸ்ரேலுக்கு கொடுத்துருக்கு, அமெரிக்காவுக்கு கொடுத்துருக்கு. ஸோ திரும்ப ரிட்டாலியேட் பண்ணுறதுங்கிற போர்வையில் அவங்களுடைய எனர்ஜி செக்டார், எனர்ஜி தொடர்பான அமைப்புகள், கட்டமைப்புகள், அப்புறம் இந்த நியூக்ளியர் தொடர்பான கட்டமைப்புகளை மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் 1-2 நாள்லேயே நடக்கலாம். அடுத்த ஒரு நெக்ஸ்ட் 2 டேஸ்லேயே தாக்குதல் ஆரம்பமாகும்னு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த வார் வந்து இப்போ இருக்கிறத தாண்டி பல நாடுகளுக்கு பரவும். இதில் வந்து ஈரானுடைய மிக நட்பு நாடாக ரஷ்யா இருக்கு. பட் ரஷ்யா உள்ள வருமா ரொம்ப டவுட்டு. ஏன்னா ரஷ்யா ஏற்கனவே ஒரு போரில் என்கேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. உக்ரைனோட மிகப்பெரிய போர் ஆரம்பித்த காலத்தில் அது 1 வாரத்தில் முடிஞ்சிடும்னு சொல்லப்பட்ட போர் வருஷக்கணக்கில் போயிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்போ அங்கே ஏற்கனவே ஒரு போரில் ரஷ்யா ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறப்போ இங்கே நடக்கிற இந்த மோதல்லையோ இல்லாட்டி இனி மாறப்போகிற போருக்கோ ரஷ்யா வந்து அனுசரணையாக வருமா அப்படின்னு நமக்கு தெரியாது. இன்னொன்று நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், இத்தனை மோதல் நடந்துகிட்டு இருக்கு. ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக, ஹமாஸுக்கு எதிராக, ஹூதிகளுக்கு எதிராக என்னெல்லாமோ நடந்துகிட்டு இருக்கு. அங்கேயே இருக்கக்கூடிய சுற்றி வேற இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகள், சவுதி அரேபியா ஆகட்டும், யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் ஆகட்டும், கத்தார் ஆகட்டும், ஓமன் ஆகட்டும், பஹ்ரைன், யாராவது வாயை திறந்தாங்களா?
ஒருத்தர் கூட அவங்க தங்களுடைய பிராந்தியத்தில் இப்படி ஒன்று நடக்குதுங்கிறது யாரும் உணர்த்திக்கல. அவங்க வேலையில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது இவங்களுக்கு இடையிலானதுங்கிற மாதிரில போயிட்டு இருக்காங்க. இல்ல, ஆனா தொடர்ச்சியா ஈரான் வந்து ஒரு அறிவிப்பு வெளியிடதாகட்டும், இல்ல பல்வேறு விஷயங்கள் ஆகட்டும், இல்ல அவங்க சமூக வலைத்தளமாகட்டும், இஸ்லாமிக் ரிபப்ளிக் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நோக்கி தான் அவங்க வந்து தொடர்ச்சியா அந்த விஷயத்தை ஸ்ட்ரெஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இஸ்லாமிய நாடுகளுக்கு மத்தியில ஒரு ஒருங்கிணைப்பை கொண்டு வந்து அதை வந்து இஸ்ரேலுக்கு எதிராக மாற்றணும் அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி தான் போறாங்க. அப்படிங்கிற போது ஈரான் மேல அவங்க வந்து அவங்களுடைய படைபலத்தை நோக்கி ஜாஸ்தியா வந்து தாக்கல் பண்ணும்போது இந்த நாடுகள் ஒருங்கிணைங்காது அப்படிங்கிறது என்ன நிச்சயம்? ஒருங்கிணைறதுக்கு வாய்ப்பே இல்லை. என்னன்னா ஒன்று நல்லா நினைவில் வச்சுக்கணும், ஈரான்ங்கிறது ஷியா நாடு. ஷியா நாடுகளுடைய தலைமை பீடம் மாதிரி இருக்கிற நாடு. மற்ற நாடுகள் வந்து சன்னி நாடு. இன்னைக்கு ஈரான் தன்னுடைய தேவைக்காக வந்து எல்லாரும் இஸ்லாமிய நாடுகள்லாம் ஒன்று சேரணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கு. இதுக்கு முன்னால் அது அப்படி நடந்து விட்டது கிடையாது. அந்த மாதிரி இன்னைக்கு அவங்களுக்கு தேவைப்படுது, அதனால அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதுக்கு முன்னால எதுக்கு அப்படின்னா ஈரானுக்கு இடையில ஏன் போர் வந்தது? ஏன் ஒற்றுமையா இருந்துட்டு போக வேண்டியதானே, யாரு வேண்டான்னா? அதுவே வந்து அதே போல இன்னைக்கு பலுச்சிஸ்தான்ல பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ராணுவ நிலைகள் மேல தாக்குதல் தொடுக்கிறவர்கள் அந்த பார்டர்ல இருக்கக்கூடிய ஈரான்ல இருந்து உள்ள வந்து அடிச்சுட்டு போறான். பாகிஸ்தானும் ஒரு இஸ்லாமிய நாடு தான். என்ன பிரச்சனை அவங்களுக்கு இடையில? இன்னைக்கு இவங்களுக்கு தேவைங்கிறதுக்காக ஈரான் சொல்லுகிறது. இன்னொன்று, ஈரானுக்கு ஆதரவா அதுவும் மிகப்பெரிய நாடான சவுதியெல்லாம் வரவே வராது. ஏன்னா சவுதி அரேபியா உள்ளிட்ட ஒரு சில அரபு நாடுகளுடைய பாதுகாப்பை அமெரிக்கா தான் ஏற்றுக்கொண்டு இருக்கிறது. அவங்களுக்கு வந்து அமெரிக்காவோட குட் புக்ஸ்ல இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம். இன்னைக்கு சவுதியும் ஒரு சில வளைகுடா நாடுகளும் ரொம்ப பெரிய லெவலுக்கு வந்ததுக்கு பின்னால அமெரிக்காவுடைய உதவி இருக்கு. அமெரிக்கா அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு தந்து கொண்டு இருக்கிறது. அமெரிக்காவுடைய படைகள் அங்க இருக்கு. அப்படிங்கிறப்ப இதெல்லாம் உதறிட்டு ஈரானை நம்பி யாரும் போயிட மாட்டாங்க. இன்னொன்று, ஈரானுடைய இப்போ இருக்கக்கூடிய அலி கொமேனியினுடைய ரெஜிம் வந்து ஒரு அன்பாப்புலர் கவர்மெண்ட்டாக இருக்குது. அங்கே இருக்க மக்களே அதை விரும்பலை. கிட்டத்தட்ட ஒரு 40-45% மக்கள் அந்த அந்த அரசுக்கு எதிராகவும் அலி கொமேனிக்கு எதிராகவும் இருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். இப்போ ரீசெண்டாக நடந்த சம்பவம் தெரியும். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஹிஜாப் அணியலை அப்படிங்கிறதுக்காக ஒரு பெண்ணை சிறையில் போட்ட கடைசியில் அந்த காவலர்கள் சிறையிலே வச்சு அந்த பெண் இறந்தது. அது எந்த அளவுக்கு மிகப்பெரிய கொந்தளிப்பை ஈரானில் உருவாக்கிற்று அப்படிங்கிறத பார்த்தோம். ஈரான் வந்து ஒரு கடுமையான ஒரு இஸ்லாமிய தேசம். அங்கே வந்து பெண்கள் ஈரான் அரசுடைய கட்டுப்பாடுகளுக்கு எதிராக திமிரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தால் அந்த அரசுக்கு மக்கள் மத்தியில் என்ன செல்வாக்கு இருக்கும்? இப்போ ஆக்சுவலாக இதை பயன்படுத்தி தான் எப்படி லிபியாவில் அரப் ஸ்ப்ரிங் அப்படிங்கிற அரபு வசந்தம்னு சொல்லுவாங்க. அந்த அந்த லிபியா முழுக்க வந்து அரசுக்கு எதிரான மக்கள் போராட்டம் எப்படின்னா, இப்போது இப்போ பங்களாதேஷில் நடந்தது இல்லையா, அது போல் அரசுக்கு எதிரான பெரும் போராட்டங்கள் நடந்தது. இப்போ பங்களாதேஷில் நடந்த மாதிரி. அதில் அன்னைக்கு லிபியா அதிபராக இருந்த கர்னல் கடாஃபி கொல்லப்பட்டார். அவர் எங்கேயோ போய் பதுங்கிட்டு தான் கடைசியில் அவரை அடித்து துன்புறுத்தி கொன்று உடலை காட்டினாங்க. அந்த மாதிரி அவரெல்லாம் ஒரு காலத்தில் முடிசூடா மன்னனாக பல ஆண்டுகள் தொடர்ந்து லிபியாவுடைய அதிபராக இருந்தவர். அவரை கொன்னாங்க. அதுபோல ஒரு பெரும் மக்கள் புரட்சியை அமெரிக்க பின்னணியில் தூண்டிவிட்டு ஈரானுக்குள்ளே ஒரு பெரும் புரட்சி நடக்கக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இதுக்கு முன்னால ஈரான் வந்து ஷா மன்னர் பரம்பரையினால் ஆளப்பட்டது. 70s வந்து ஷா ஆஃப் ஈரான் அங்கே நடந்த பெரும் புரட்சி, அதனால பயந்து அவர் வந்து நாட்டை விட்டு வெளியேறினார். அதுக்கப்புறத்துலேருந்து மதவாத சக்திகள் தான் ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறது. ஆயத்துல்லா அலி கொமெனி, இப்போ இருக்கிற அலி கொமெனி, இவங்க தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்தார். இப்போ இவர்களுக்கு எதிராக ஒரு பெரும் புரட்சி உருவாகலாம். அதற்கான வாய்ப்புகள் நிறைய உள்ளன. ஏன்னா அந்த அளவுக்கான அதிருப்தி அந்த நாட்டில் இருக்கு. இப்படி ஏதாவது ஒன்று நடக்கும். தாக்குதல் நடந்தால் அவங்க நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் மேலே நடக்கும். அப்புறம் எனர்ஜி சம்பந்தப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் மேலே நடக்கிறதுக்கு வாய்ப்பு. நன்றி சார். பல்வேறு தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். மிக்க நன்றி.